கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம் இந்திய தேசத்தின் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்றுள்ள 2 சம்பவங்களின் காட்சிகள் வெளியாகி பெரும் வேதனை அளித்துள்ளது. அது என்னவென்றால், 2 கிராமங்களை சார்ந்த மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்தினால் அந்த கிராமத்தினரால் அந்த கிராமத்தை விட்டு அவர்கள் வெளியேற வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கிராமத்தை சார்ந்தவர்கள், அந்த மதவெறி பிடித்தவர்கள் ஒன்றாக இணைந்து கிறிஸ்தவ குடும்பங்களை மிக கடுமையாக தாக்கும் ஒரு காட்சியும் வெளியாகி உள்ளது. இந்த காட்சிகள் மிகவும் வேதனை அளிக்கிறது. எந்த பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது, இதன் பின்னணி என்ன, எதற்காக கிறிஸ்தவர்கள் இந்த அளவிற்கு ஒரு கொடுமைகளை அனுபவிக்கிறார்கள், இவை எல்லாவற்றையும் மிக விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஒரு ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் இதனை பார்க்க வேண்டும். இந்த சமயத்தில் நம்முடைய வட மாநிலங்களில் நம்முடைய கிறிஸ்தவ சொந்தங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அது அவசியமாக உள்ளது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சத்தீஸ்கர் மாநிலம் கான்கர் மாவட்டத்தில் உள்ள போட் பராலி என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமத்தில் நடைபெற்றுள்ள இந்த சம்பவத்தின் காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்தோம். இந்த கிராமத்தை சார்ந்த 4 பழங்குடியின மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்தால் இந்த அளவிற்கு கொலைவெறி தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் தங்களின் பழங்குடி அந்த பாரம்பரியம், அவர்கள் பாரம்பரிய வழிபாட்டை பின்பற்றுகிறவர்கள். அவர்களுக்கென்று ஒரு வழிபாட்டு முறைகள் இருக்கும். இந்த வழிபாட்டை தான் அந்த கிராமத்தில் உள்ள எல்லாருமே செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டத்தையும் அந்த கிராமத்தில் அவர்கள் வைத்துள்ளார்கள். ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் உங்களின் பாரம்பரிய அந்த வழக்கங்களின்படி நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் உங்களையும் தொந்தரவு செய்யவில்லை, நீங்கள் எங்களையும் தொந்தரவு செய்ய வேண்டாம், அவரவர் தனிப்பட்ட விருப்பம். இப்போ நம்முடைய வீட்டின் அருகாமையில் இருக்கும் ஒரு நபர் அவர் எந்த மதத்தை பின்பற்றினாலும் நமக்கு அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாம் எந்த மதத்தை பின்பற்றினாலும் அது அவர்களுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் யார் எந்த மதத்தை பின்பற்ற வேண்டும் என்பது அவரவரின் சொந்த தனிப்பட்ட விருப்பம், அதில் யாரும் தலையிடக்கூடாது. ஆனால் இந்த கிராமங்களில், குறிப்பாக பல பழங்குடியின கிராமங்களில் இந்த கிராமம் சார்ந்த வழிபாடுகள், பாரம்பரிய வழிபாடுகள், முன்னோர் வழிபாடுகள் என்றெல்லாம் சொல்வார்கள். அவர்கள் அதில் மிக தீவிரமாக இருப்பார்கள். இதை யாராவது பின்பற்றவில்லை என்றால் அதற்கு அவர்கள் மிகப்பெரிய அளவிலான எதிர்வினைகளையும் செய்வார்கள். அந்த வகையில் தான் இந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் நாங்கள் இனிமேல் இந்த பாரம்பரிய வழிபாடுகளை செய்ய மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதன் தொடர்பாக பல்வேறு பேச்சுவார்த்தைகள், பல்வேறு பிரச்சனைகள் அந்த பகுதிகளில் நடைபெற்றுள்ளது. ஆனாலும் இந்த கிறிஸ்தவர்கள் தங்களின் விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாக உள்ளார்கள். இது தொடர்பாக பல்வேறு முறை அவர்கள் கிராமத்தை ஒன்று கூட்டி கிராம கூட்டங்களை நடத்தி இந்த கிறிஸ்தவ குடும்பங்களையும் அந்த பகுதிக்கு அழைத்து வந்து பல்வேறு காரியங்களை அவர்கள் எடுத்துரைத்த போதிலும் இந்த கிறிஸ்தவர்கள் தங்களின் விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாக உள்ளார்கள். இது அந்த கிராமத்தை சார்ந்த மக்கள், குறிப்பாக இந்த கிராமத்தில் மதவெறியோடு, பாரம்பரிய அந்த வழிபாட்டு வெறியோடு இருக்கும் அந்த நபர்களுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது. இதன் காரணமாக காவல்துறையினருக்கும் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார்கள். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பாக அந்த கிராம மக்கள் மற்றும் அவர்களின் அண்டை கிராம மக்கள் இவர்கள் எல்லாரும் இணைந்து ஒரு மிகப்பெரிய கிராம கூட்டம் ஒன்று காவல்துறை முன்னிலையில் நடைபெற்றுள்ளது. இந்த கிராம கூட்டத்தில் பல்வேறு பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றுள்ளது. அவ்வாறு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது கிறிஸ்தவர்கள் தங்களின் விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாக உள்ளார்கள். இதனை சற்று பொறுக்க முடியாத அந்த மதவெறியர்கள் உடனடியாக அந்த கிறிஸ்தவ குடும்பங்கள், குறிப்பாக 4 கிறிஸ்தவ குடும்பங்களை மிக கடுமையாக இழுத்து சென்று தாக்குகிறார்கள். கையில் கம்புகளுடனும் ஆயுதங்களுடனும் அவர்கள் கிறிஸ்தவர்களை மிக கடுமையாக தாக்கும் இந்த காட்சிகள் வெளியாகி உள்ளது. பார்ப்பதற்கே மிகவும் வேதனையாக உள்ளது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்தினால் இந்த அளவிற்கு ஒரு கொடூரமான தாக்குதலுக்குள்ளாக அந்த கிறிஸ்தவர்கள் சென்றிருக்கிறார்கள். இது மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம். மேலும் அவர்கள் தங்களின் விவசாய நிலங்களில் விவசாயம் செய்யக்கூடாது என்றும் அந்த கிராமத்தை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் மிரட்டப்பட்டுள்ளார்கள். இந்த செய்திகளை பார்க்க நாம் எல்லாரும் கண்டிப்பாக அந்த கிறிஸ்தவ குடும்பங்களுக்காக
நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. மிகப்பெரிய அளவிலாக அந்த மக்கள் மிரட்டப்பட்டு வருகிறார்கள். அவர்களின் பாதுகாப்பிற்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். அவர்களின் உரிமைகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இது மட்டுமில்லாமல் இதே சத்தீஸ்கர் மாநிலத்தில் இன்னொரு பகுதியில் இன்னொரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. குறிப்பாக சத்தீஸ்கர் மாநிலத்தின் நாராயண்பூர் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி, ஒரு கிராம பகுதி. இந்த பகுதியிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்தினால் அந்த கிராமத்தில் இருந்து 13 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். அந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் தங்களின் பொருட்களோடு அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி அங்கே இருக்கும் அந்த காட்சிகளும் வெளியாகி உள்ளது. குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்தினால் இந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் இனி இங்கு இருக்கக்கூடாது என்று அவர்களை ஒதுக்கி வைத்துள்ளார்கள். குறிப்பாக இங்கும் அதே நிலைமைதான். நீங்கள் பாரம்பரிய அந்த சட்டங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும். பாரம்பரிய வழிபாடுகள், பாரம்பரிய மத சடங்குகள் இவை எல்லாவற்றையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் அங்குள்ள அந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் வற்புறுத்தப்பட்டுள்ளார்கள். ஆனால் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் பின்பற்றுவோம் என்று சொல்லி அந்த குடும்பங்கள் தங்களின் விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாக உள்ளார்கள். இதன் காரணமாக அந்த கிராமத்தில் கிறிஸ்தவ குடும்பங்கள் மற்றும் மற்ற குடும்பங்களிடையே மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் இருந்துள்ளது. இந்நிலையில்தான் சில தினங்களுக்கு முன்பாக அதில் கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்த நபர்கள் தாக்கப்பட்டதாகவும் உடனடியாக அவர்கள் அந்த கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று கிராமத்தை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். இது குறித்து தகவல் அறிந்த அந்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் அந்த கிராமத்தில் அமைதி திரும்பும் வரை அந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் அந்த கிராமத்தை விட்டு வெளியே இருக்கும்படியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். மேலும் காவல்துறையினரும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதாகவும் செய்திகளை பார்க்க முடிகிறது. மரத்தின் அடியில் அவர்கள் இருக்கிறார்கள். எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. வெளிப்புறமான பாதுகாப்புகள் எதுவுமே இல்லாமல் அவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் அந்த காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த செய்திகளை பார்க்கிற நாம் எல்லாருமே இந்த செய்திகளை சாதாரணமாக கடந்து செல்லாமல் இந்த 2 சம்பவங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்தினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம். நாம் வழிபடுகின்ற இந்த பாரம்பரிய வழிபாடுகள் இவை எல்லாமே உண்மையானது அல்ல. கிறிஸ்து ஒருவரே உண்மையானவர் என்பதை அறிந்து கொண்டு அவரை பின்பற்றிய ஒரே ஒரு காரணத்தினால் இந்த கிறிஸ்தவ சொந்தங்கள் தற்போது இந்த அளவிற்கு 2 கிராமங்களில் அங்குள்ள மக்களால் அடித்து துன்புறுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கான உரிமைகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இவர்களுக்கான பாதுகாப்புகள் உறுதி செய்யப்பட வேண்டும். இவை எல்லாவற்றிற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் நம்முடைய சொந்தங்களுக்காக ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஜெபிப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.